பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 மூலமா விஜய் விஷாலுக்கும் அன்ஷிதாக்கும் பழக்கம் ஏற்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தர்ஷிகா தான் விஜய் விஷால ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா விஜய் விஷால் நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன், லவ் எல்லாம் இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கூட ரொம்பவே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாரு. பிக் பாஸ் பாக்குற பலருமே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸா பழகிட்டு வந்தாங்க. விஜய் விஷாலும் அன்ஷிதாவும் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூல கூட நாங்க லவ் பண்ணல, எங்க பாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்ஷிதா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல விஜய் விஷாலா லவ் பண்ற மாதிரி தான் ஸ்டோரிஸா ஷேர் பண்ணிட்டு வராங்க. அதை பார்த்த அவங்க ஃபேன்ஸுமே இப்போதைக்கு இவங்க லவ் பண்ற விஷயத்த ஓப்பனா சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த நிலையில ரீசெண்டா அன்ஷிதா பிரேக்கப் மற்றும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தொடர்பா சில ஸ்டோரிஸை ஷேர் பண்ணாங்க. இதை பார்த்த அவங்க ஃபாலோவர்ஸும் விஜய் விஷால் கூட பிரேக்கப் ஆயிருச்சா, ஏன் திடீர்னு இப்படி ஸ்டோரிஸை ஷேர் பண்ணிட்டு வரீங்கன்னு கேட்க தொடங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாச்சு. இந்த நிலையில அன்ஷிதாவே இதுக்கு பதிலளிக்கிற விதமா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. விஜய் விஷாலும் இவங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரியான ஒரு கிப்லி ஆர்ட்டை ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு லவ் சாங்கும் பிளே ஆகுது. இதன் மூலமா அன்ஷிதா நாங்க பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்கல அப்படின்னு அவங்க ஃபேன்ஸுக்கு சொல்ற விதமா தான் இதை ஷேர் பண்ணிருக்காங்கன்னு அவங்க ஃபாலோவர்ஸும் சொல்லிட்டு வராங்க. இப்ப பலருமே அன்ஷிதா மற்றும் விஜய் விஷால் கிட்ட எப்போ நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிற விஷயத்த அதிகாரப்பூர்வமா சொல்ல போறீங்கன்னு கேட்டுட்டு வராங்க.